உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா, இந்த வீடியோவ கண்ண மூடி கேளுங்க. எனக்கு ஒரு 1 மந்த் பேக் ஒரு 14 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள் 9த் ஸ்டாண்டர்ட் படிப்பா. அவ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. கண்டிப்பா நீங்க இத பத்தி வீடியோ போட்டே ஆகணும். நான் என் மம்மி கிட்ட இத காட்டணும்னு சொன்னா. ஷரண்யா எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ உங்களுக்காக நான் படிச்சு காட்டுறேன். நான் ஷரண்யா 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மென் அண்ட் விமன் ஈக்குவல்னு தானே சொல்கிறாங்க. மென்னுக்கு கிடைக்கிற எல்லாமே விமனுக்கும் ஈக்குவலாக கிடைக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நான் நோட் பண்ணிகிட்ருக்கேன், என் ஏஜில் இருக்க பொண்ணுங்களெல்லாம் வெளியில் வர்றதுக்கே அலோவ் பண்ணுறதில்ல. எங்கள் அம்மா அப்பாலாம் ரோட்லலாம் சைக்கிள் ஓட்டுவாங்களாம். ஆனால் எனக்கு சைக்கிளே வாங்கி தரல. கேட்டால், இங்கே போய் எங்கே சைக்கிள் ஓட்ட போகிற, நீ சைக்கிள் ஓட்டணுன்னா நாங்களும் உங்கள் கூட தான் வரணும். பட் அவங்களுக்கு அதுக்கும் டைம் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே பிஸி ஒர்க்கிங். ஆனால் இந்த பிஸிலையும் என்னோடய ஸ்கூல் பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸும் சேஃப்டி இல்லைன்னு நியூஸில் பார்த்துட்டாங்க. நான் வெளியில் போய் விளையாடுறதே கிடையாது. நான் விளையாடுறதுலையோ நான் பண்ணுற ட்ரெஸ்லையோ என் அப்பா அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மற்றவங்க கண் பார்வையில் நான் எப்படி தெரிவேன்றது தான் அவங்களுக்கு பிரச்சனை. என் ஸ்கூல்லையும் என் வீட்டை சுற்றியுமே நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் போகிறது கிடையாது. ஏன்னா எனக்கு சேஃப்டி இல்லை. கண்டிப்பாக என்னை யாராச்சும் அங்கேயும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும். என் ஃப்ரெண்டோட அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுலாம் ஈஸின்னு நினச்சா என் ஃப்ரெண்டோட அம்மாக்கே இங்கே சேஃப்டி. என் ஃப்ரெண்டை கராத்தே கிளாஸில் ட்ராப் பண்ண அவங்க அம்மா 1 ஹவரில் கிளாஸ் முடிஞ்சிரும்னு எப்போவுமே வெளியில் வெயிட் பண்ணுவாங்களாம். அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வண்டியில் வந்து அவரோட ப்ரைவேட் பார்ட்ஸை காட்டி ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்களாம். அந்த ஆளை எதிர்த்து கேள்வி கேட்டு என் ஃப்ரெண்டோட அம்மா அங்கேயே சண்டை போட்டுட்டாங்க. இப்போ அந்த ஆளை அகெயின் வந்து என் ஃப்ரெண்டை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் பயந்து அவளை அந்த கிளாஸ்லேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்களை எல்லாரும் விடுங்க. எங்கள் கேங்கில் இன்னொருத்தி டியூஷன் போனால் அந்த டியூஷன் மிஸ்ஸோட தாத்தா மொலாஸ்ட் பண்ணியிருக்காரு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவோம். ஸ்கூல் விட்டவொடனே ஸ்கூல் பஸ்ஸோ பேரண்ட்ஸோ வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லி கேர்ள்ஸ் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது பாய்ஸ் வந்து டென்னிஸ் பேட் அண்ட் பால் வச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க விளையாட போகிறதுக்கு. நீங்கள் இந்த வீடியோ போடுவீங்கள்ல, அப்போ இதை நிறைய ஃபீமேல் சைல்டோட பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. எத்தனை பேர் அவங்க குழந்தைங்கள, என் குழந்தைக்கு இந்த உலகத்தில் ஃப்ரீடம் இருக்குப்பா, அவன் எங்கே வேணால் சேஃப்டியாக போயிட்டு வந்துடுவான்னு பயப்படாமல் ஒரு கிளாஸ்க்கு அமுச்சு வச்சுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. என்கிட்ட யாரும் வந்து சொல்ல கிடையாது, நீ ஃபீமேல் சைல்டாக பிறந்ததுனால எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. ஆனால் நானே இப்போல்லாம் ஏன்டா பொண்ணாக பிறந்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 20-30 இயர்ஸ் பேக் தான் வந்து பொண்ணுங்கள்லாம் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்கன்னு இன்ஸ்டாகிராம் யூடியூப்லலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என் கிளாஸ், என் ஸ்கூல், என் வீட்டு பக்கத்தில் இருக்க எத்தனையோ பொண்ணுங்க இன்னமும் கேட்டுக்குள்ளே தான் விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா படித்தா இண்டிபெண்ட்டாக வாழலாம், ஆனால் சேஃப்டி கிடைக்குமா? ஷரண்யாவோட இந்த லெட்டரை அவங்க அம்மா கிட்ட அனுப்பிச்சு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்டேன். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் எனக்கு மெசேஜும் அனுப்பிச்சிருந்தாங்க. அது இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. அதை நான் நெக்ஸ்ட் ரீலில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.